ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, எக்ஸாமுக்கு முதல் நாள் இருந்துட்டா அந்த எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் அதே மாதிரி அசைன்மெண்ட் இருந்தாலும் டெட்லைனுக்கு 2 or 3 ஹவர்ஸ்க்கு முன்னால் தான் அந்த அசைன்மெண்ட்டே என்னன்றதை பார்ப்போம். இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு பெரிய பெரிய புக் இருக்கும், பெரிய பெரிய நிறைய பேஜஸ் இருக்கிற நோட்ஸ் இருக்கும். இதில் எதை படிக்கிறது என்ன செய்கிறேன்னு தெரியாமலே ஒரு கன்ஃபியூஷன்லேயே அந்த படிக்கிற டைம் அவ்வளவுமே போயிடும். அடுத்த நாள் எக்ஸாமாக இருக்கும். ஸோ இந்த டென்ஷனையும் கன்ஃபியூஷனையும் குறைக்கிறதுக்கு நான் ஒரு 4 ஏஐ டூல் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்க்க போகிற முதலாவது டூல் நோட் புக் எல்லாம். இப்போல்லாம் ஒரு ஃபிசிக்கல் புக்கை வாங்கி அதை படித்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ நாங்கள் பெரும்பாலுமே யூஸ் பண்ணுறது பெரிய பெரிய பிடிஎஃப்ஸ், 100-120 ஸ்லைட்ஸ் இருக்கிற ப்ரெசன்டேஷன்ஸ், இதெல்லாம் தான் நாங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். இப்படியான ஸ்டடி மெட்டீரியல்ஸை எக்ஸாமுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு முன்னால் எடுத்து வச்சு பார்க்கக்குள்ள என்னத்தை படிக்கிறது, எந்த டாப்பிக்கை விடுறது, அந்த பெரிய டாப்பிக்கை எப்படி நான் சம்மரைஸ் பண்ணி எடுக்கிறன்றதெல்லாம் பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இதுக்காக தான் நான் சஜஸ்ட் பண்ணுற டூல் நோட் புக் எல்லாம். இந்த நோட் புக் எல்லாம்ல அந்த 200-300 பேஜஸ் இருக்கிற பிடிஎஃப் ஸ்லைடு எல்லாமே தூக்கி போட்டுருங்க. பிறகு என்ன, அந்த ஸ்லைட்ஸ்டே நீங்கள் என்ன செய்யலாம், கேள்வியில் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் சம்மரி பண்ணி தந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நோட்ஸையும் போட்காஸ்ட் மாதிரி உங்களால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் முடியும். அதோட மைண்ட் மேப், ரிப்போர்ட், ஃப்ளாஷ் கார்டு, குயிஸ், இன்ஃபோகிராஃபி, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த நோட் புக் எல்லாம்ல இருக்குது. நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது டூல் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. நம்மளோட நோட்ஸ் எல்லாமே ஈஸியாக சார்ட் பண்ணி பாய்ச்சாச்சு. இப்போ அசைன்மெண்ட் எழுதணும், எனக்கு கூட மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேட்குது. அதுக்கு தானே ChatGPT இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே. ChatGPT சம்டைம்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை கூட இருக்கிற மாதிரி சொல்லும். அதனால தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. இது உண்மையாகவே ஒரு நல்ல சர்ச் என்ஜின், அதாவது தேடட் பொருள். நம்ம கேட்குற கேள்விக்கு நேரடியாக சரியான பதிலை நமக்கு சொல்லும். ஸோ அசைன்மெண்ட், ரிசர்ச்க்கு எல்லாமே இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இது கரெக்டான ஆன்சர் மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஸ் லிங்க் கூட பர்ஃபெக்டாக தரும். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ரிசர்ச் செய்கிறீங்களோ இதில் ஸ்பெசிஃபிக்காக அகடமிக் மூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற மூன்றாவது க்ளவுட். ஒரு சில கன்செப்ட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு தான் புக்கை தலைகளாக வச்சு படித்தாலும் விளங்குறதே இல்லை. அதுக்கு நமக்கு க்ளவுட்ன்ற ஒரு ஆள் இருக்கு. கன்செப்டை போட்டு 10 வயசு பிள்ளைக்கு விளங்குற மாதிரி எனக்கு சொல்லடா அப்படின்னு சொன்னால் விஷுவலோட சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் க்ளவுடில் பெஸ்ட் ஃபார் க்ரியேட்டிவ் ரைட்டிங். உங்களுக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங் வேணும்னா நீங்கள் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணலாம். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டூல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ChatGPT தான். இது ஒரு நல்ல பிரைன் ஸ்டார்மிங் படி. ஒரு நியூ ஐடியா வேணுமா, ஒரு ப்ரொஃபஷனல் மெயில் எழுதணுமா, இவரை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அவுட்புட்டை தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த 4 டூல்ஸ் உங்களோட ஸ்டடீஸை ஈஸியாக்குன்னு நான் சொன்னது. ஆனால் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஏன்றது நமக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் மட்டும்தான். ஒரு மனிதனாக நம்மகிட்ட இருக்கிற எம்பத்தி, க்ரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எல்லாமே ஒரு ஏஐயால் மீட் பண்ணிடலாம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட டைமை சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணுற டைமை நம்ம க்ரியேட்டிவிட்டியை எப்படி இன்னுமே வளர்த்துக்கொள்ளலான்றதை வச்சு பிளான் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை செதற விடுங்க. பாய்.